மேய்ப்பராய் கொண்டிருக்கிறவர்கள் தாழ்ச்சி அடைவதில்லை அப்படி சொல்லியிருக்காங்க வசனம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் நீதின் பாதையில் நடத்துகிறார். அப்போ என்ன செய்கிறார்னா, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். யாரை? கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிறவர்களை அவர் தாழ்ச்சி அடையாதபடி நடத்தும்படியாக புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை அவர் கொண்டு போய் விடுகிறார். தன் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம், அவருடைய இயேசுவின் நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அந்த நீதியின் பாதையில் என்ன செய்யணும்னா, ஒன்றுமே நடக்காது. எல்லாமே சகலமும் நன்மைக்கு தான் நடக்கும். ஆமாம், சகலமும் எல்லாவற்றிலும் நன்மைக்கு தான் நடத்துவார். ஒரு நன்மையும் அங்கே குறைப்படாது. ஆமாம், சங்கீதம் 34:10 சொல்லப்படுகிறது, சிங்க குட்டிகளுக்கு கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா. அப்போ இயேசுவை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதான். இப்போ சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடையாது, பட்டினியாக இருக்கும். இயேசுவை தேடுனா ஒரு நன்மையும் குறைப்படாது. வாழ்க்கையில் குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை மேய்ப்பரை கொண்டு இருக்கணும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி இயேசுவை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. அப்போ அவரை மேய்ப்பராயும் கொண்டு இருக்கணும், அவரை தேடவும் செய்யணும். அப்படி தேடுகிற போது என்ன நடக்குன்னா, அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைப்படாது. கர்த்தருடைய கிருபை பெருகும், அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருப்பார்கள்.